குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 4/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை, தட்சிணாயனம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தைகிர். சூரிய உதயம் காலை 6:31க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:09 வரை சதுர்த்தி, பின்பு இரவு 11:16 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:04 வரை அவிட்டம், பின்பு இரவு 10:51 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாம யோகம் இன்று காலை 11:40 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று அதிகாலை 1:09 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 12:13 வரை பவம், பின்பு இரவு 11:16 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:30 வரை சித்த யோகம், பின்பு இரவு 10:51 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:04 வரை புனர்பூசம், பின்பு இரவு 10:51 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சிதம்பரம், திருநெல்வேலி, குற்றாலம், சங்கர நாராயணர் இந்த கோவில்களில் இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் உற்சவம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஹனுமனை வழிபட தடைகள் மறையும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பழைய கணக்குகளை முடிப்பதற்கு சிறந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள், குருமார்களை சந்திக்க நல்ல நாள், கால்நடை பராமரிப்பு சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:49 முதல் 2:33 வரை மேஷ லக்னம், 2:34 முதல் 4:36 வரை ரிஷப லக்னம், 4:37 முதல் 6:47 வரை மிதுன லக்னம், மாலை 6:48 முதல் 8:55 வரை கடக லக்னம், இரவு 8:56 முதல் 10:57 வரை சிம்ம லக்னம், 10:58 முதல் 12:58 வரை கன்னி லக்னம், 12:59 முதல் காலை 3:03 வரை துலாம் லக்னம், 3:04 முதல் காலை 5:14 வரை விருச்சக லக்னம், 5:15 முதல் காலை 7:26 வரை தனுசு லக்னம், 7:27 முதல் காலை 9:20 வரை மகர லக்னம், 9:21 முதல் 11:03 வரை கும்ப லக்னம், 11:04 முதல் மதியம் 12:44 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருவேளையாவது உணவு அன்னதானம் முழுமையாக செய்வதோடு குடிப்பதற்கு தண்ணீரும் சேர்த்தே தானம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை தினத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை ஆத்மார்த்தமாக மனதில் அமைதியோடு இறைநிலையில் இருந்து செய்தல் நல்லது. சனிக்கிழமை தினத்தில் 27 முறை இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி அதிகரிக்கும்.
ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் தீபங்கள் ஏற்றி மனதார வழிபட்டால் நிச்சயம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கா ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கா ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குபவர்கள் சீக்கிரமாக துன்பத்திலிருந்து விடுபடலாம். அதிலும் இந்த நாள் மட்டுமல்ல, எப்பொழுதும் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, ஏழரை சனி, பொங்கு சனி, மங்கு சனி என எந்த ஒரு சனி பகவானுடைய தாக்குதலும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க உண்மையை மட்டும் பேசுதல் வேண்டும். நேர்மையாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு சனீஸ்வர பகவானால் எந்த தடையோ தாமதங்களோ பிரச்சனைகளோ ஏற்படாது. அதிலும் நீதிமன்ற வழக்குகள் சார்ந்த விஷயங்களுக்கு உண்மையை தவிர வேறு எதுவும் பேசாமல் இருப்பது நல்லது. சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரித்தால் கருணை உள்ளத்தோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களை காப்பார். மீண்டும் ஒரு முறை, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுதலையும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியையும் வழிபட்டால் நிச்சயம் நல்லதே நடக்கும். ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறந்தது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. பிற்பகல் 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் வந்து சேரும் என்பதை நீங்கள் அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானமான 4ஆம் இடம் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான் சந்திர பகவான், விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த கிரக அமைப்பை வைத்து உங்களுக்கு ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மனநிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் உணரலாம். மேற்படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு புரியாத புதிராக தெரியாத விஷயங்களை கூட தெரிந்து கொண்டு உங்களுடைய வழியை கிளியர் செய்து கொள்வீர்கள். ஆல் ரைட் என்பது போலத்தான் இருக்கும். கணவன் மனைவி இருவருமே ரொம்ப ஒற்றுமையாக சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நாள் பெறவில்லை என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இறைவனிடத்தில் நீங்கள் செய்த பிரார்த்தனைக்கு நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். கவலை வேண்டாம், தைரியமாக இருங்கள். நவ கிரகங்களினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏழை எளியவர்களுக்கு, உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது, பொருட்களை வாங்கி கொடுப்பது, அவர்களுடைய பொருளாதார தேவைக்கு உதவி செய்வது, ஏதாவது ஒரு உதவி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். கிரக தோஷங்களில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அதே போல நேரம் கிடைக்கும் போது உடற்பயிற்சி செய்வது, நன்றாக உழைப்பது, உண்மையாக இருப்பது, பிறருக்கு எந்த விதங்களிலும் தீங்குகளோ கெடுதலோ நினைக்காமல் இருப்பின் நிச்சயம் உங்களுக்கு அடுத்த கட்ட நிலை என்பது உயர்வை மட்டுமே தரும். எதிர்பாராத சில உதவிகள் இந்த நாள் அமையும். பணத்தை அதிகப்படுத்துவது மற்றும் சம்பாதிப்பது,
வரக்கூடிய பணத்தை சேமிப்பதற்கான சூழ்நிலைகள், அதை சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். வேலையில் சில மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்களும் அது போலவே இருக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு உண்டு. தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளிகளோடு ஒரு நல்ல இணக்கமான நிலை இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற வைராகியம் உங்களிடம் அதிகமாக இருக்கும். நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவீர்கள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் உடல் நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். அந்யுன்யம் அதிகரிக்கும். வருமானம் பெருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் நிறைந்த அற்புதமான நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள் குறையும், குழப்பங்கள் தீரும், ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வரவு உங்களுக்கு நல் வரவாகும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் அதிகரிக்கும். வெற்றி நிறைந்த நாள். பணியில் மாற்றங்கள் வரும். பணத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 20ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இன்றைய நாள் நகரக்கூடிய கிரகங்களினுடைய நிலைகளை மற்றும் சஞ்சாரம், கிரக பார்வைகள் பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. உங்களுடைய ராசிக்குண்டான நிலை வைத்து பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, 3ஆம் வீடான இளைய சகோதர பாவகத்தில், அதாவது செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவது கடகத்தில், உச்சம் பெறுவது மகரத்தில். ஆக இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். பிறரிடத்தில் நல்ல ஒரு நிலை ஏற்படும். பிடித்தவர்களிடத்தில் நல்ல ஒரு முரண்பாடற்ற போக்கு இருக்கும். மற்றவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் எப்பொழுதும் உங்களுடைய பேச்சு சார்ந்த விஷயங்களில் நிதானம் தேவை. பணத்திற்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு பண வரவு உண்டாகும். நண்பர்களே உங்களுக்கு உதவி செய்ய முன்வரலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறையும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலும். வேலையில் இருக்கக்கூடிய நிலையை புரிந்து கொள்வீர்கள். கடுமையாக உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற வேகம் கொண்டவர்கள் நீங்கள். வெளியே செல்பவர்கள், வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், வியாபாரம் தொடர்பாக செயல்படுபவர்கள், சிறு குறு வியாபாரம் செய்து முன்னேற நினைப்பவர்கள் விவேகமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை அவசியம். அபராதங்களை தவிர்க்க கையில் எப்பொழுதுமே வண்டி வாகனத்திற்குண்டான ஆவணங்களை சரிபார்த்து வைத்துக் கொள்வது நல்லது. பிறருடைய விஷயங்களில் அதிகமாக தலையிடாமல் உங்களுடைய வேலைக்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வேலை ஆட்கள் இடத்தில் கனிவாக பேசுங்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் நல்லது. சனிக்கிழமை தினத்தில் வேலை ஆட்களுக்கு அவர்கள் வேலை முடிந்தவுடன் சம்பளம் கொடுப்பது விசேஷம். அப்படி செய்தால் உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அருள் வேண்டி அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். வித்தியாசமான சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள்.
புதிய அனுபவங்களும் ஏற்படும். பிறரிடத்தில் அன்பையும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது விசேஷம். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த நாள் ஏற்ற இறக்கமாகத்தான் இறக்கம். ஒரு சீரான போக்கு என்பது காணப்படாது. எதையும் சிந்தித்து செய்யுங்கள், அவசரம் காட்ட வேண்டாம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நெருக்கடிகள் குறையும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாய்ப்புகளும் உண்டு. மிருகசிரேஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என வழிபட்டால் அனுபவங்கள் உண்டாக்கும். அன்பு நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். புதுவிதமான முயற்சிகள் கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 9ஆம் வீடு சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், தசமஸ்தானத்தில் ராகு பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ர நிலை. இந்த கிரக அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை மிக அழகாக சுருக்கமாக பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் சிறப்பாக உயர்ந்த ஒரு நிலையில் அமைய போகிறது. தெய்வீக வழிபாட்டின் மீதான எண்ணங்கள் நாட்டம் இருக்கும். கோவில்களில் திருப்பணிகளில் உங்களை பங்கெடுக்க செய்வீர்கள். எண்ணமானது இறைவனோடு லயிக்கும். பிறரிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில வேலைகள் நடக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். நண்பர்கள், உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான நாட்டங்கள் உண்டு. எதிர்பார்த்த வேலைகள் மிக சீக்கிரமாக திருப்திகரமாக நடக்கும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். புத்திசாலித்தனமாக இருப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள், திறமைகள் அதிகரிக்கும். அலுவலக வேலைகள், சக உத்தியோகஸ்தர்களிடத்தில், சக நபர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். கடன் சார்ந்த பய உணர்வுகள் அகலும். ஏதாவது ஒரு வகையில் பணவரவு உண்டு. அதிர்ஷ்டகரமான சில நல்ல நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது. விலகி இருந்தவர்கள் மீண்டும் வரலாம். தொலைத்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். மிதுன ராசிக்கு தான் குரு பகவான் விரயத்தில் இருந்து இப்பொழுது வரக்கூடிய மாதங்களில் மே மாதத்தில் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு வெற்றி கொடி கட்டு என்பது போலத்தான் அதிர்ஷ்ட மழை பொழிய போகிறது. கனகமழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி. பண வரவுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை பெருக்கும். எல்லா விதமான செயல்களையும் தனி நபராக நின்று சாதிக்கக்கூடிய திறன் உண்டு. தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வதோடு குடும்பத்தின் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்வீர்கள். பிள்ளைகள் முகாந்திரமாக பெருமைகள் வந்து சேரும். நல்ல எண்ணங்கள் உருவாகும். மனதில் அமைதி, சாந்தம், அன்பு இவையெல்லாம் அதிகரிக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் பெறுவீர்கள். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம்.
பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். தெளிவான ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். மனதில் அமைதி இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நம்பிக்கைகள் அதிகரிக்கும். தெய்வ சக்தி பிறக்கும். மனதில் அமைதி, சாந்தம், அன்பு உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான். பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் மனம் அமைதி என்பது காணப்படாது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்கள் சற்று வரலாம். மற்றவர்களிடத்திலும் சரி, குடும்ப நபர்களிடத்திலும் சரி, பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருங்கள். கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எடுத்தக்கூடிய செயல்கள் திருப்திகரமாக அமைய அங்கீகாரம் கிடைக்க சற்று காலதாமதம் ஆகலாம். உடல்நலம் சார்ந்த, மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உணவு சார்பாக வெளியிடங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வெளியில் குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கவனம் தேவை. மனநலம் அமைதியாக இருக்க இறை வழிபாடு செய்வது. ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறையோ 54 அல்லது 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான நாட்டங்கள் குறையும். நினைவு திறன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். ஞாபக மறதி அதிகரிக்கலாம். வெளியில் செல்பவர்கள் அதிகமான விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு செல்லாதீர்கள். எப்பொழுதும் வீட்டிலும் சரி, விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் சில முடிவுகள் தாமதமாகவே எடுங்கள். உடல்நலம் சார்ந்த செயல்பாடுகளில் எச்சரிக்கை தேவை. பணம், வீடு மற்றும் வாகனம் சார்ந்த செயல்களில் விரயங்கள் உண்டாகலாம். எளிதில் சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலைகள் இழுபறியாகவே இருக்கும். சில வேலைகளுக்கு அலைச்சல்களும் உண்டாக்கும். கவனமாக இருங்கள். பொறுமை, நிதானம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வீண் பேச்சுக்கள் கூடாது. வாதங்கள், விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். யாருடைய விஷயங்களிலும் தலையிடாதீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. தேவையற்ற விஷயங்களுக்கு பணம் செலவாக்கும். கவனமாக இருங்கள். உயர்ந்த பொருட்களை வாங்காமல் இருப்பது நல்லது. ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினம் இந்த நாள் நீங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பூர்வ புண்ணிய பலன்களை பெற முடியும். பிரச்சனைகள் தீரும். விவேகமாக இருங்கள். சில அலைச்சல்களுக்கு பிறகு வேலைகள் நடக்கும். க்ஷேமங்கள், லாபங்கள் நிறையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். இந்த சனிக்கிழமை தினத்தில் மார்கழி மாதம் 20ஆம் நாளில் ஆலய வழிபாடு செய்வது அற்புதத்தை கொடுக்கும். ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அதே போல களத்திர ஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைகிறது. அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் வீடு. 10ஆம் வீடான தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாள், அதிர்ஷ்டகரமான நாள். பண வரவுகள் மிகுதியாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். இறை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தேக பலம், தெய்வ பலம் கூடும். ஆயுள் பலம் அதிகரிக்கும். ஆரோக்கிய பலம் சித்திக்கும். மற்றவர்களோடு உங்களுக்கு இருந்த இடர்பாடுகள் அகலும். எதிர்மறை எண்ணங்கள் தீரும். மனதில் நினைத்ததை திருப்திகரமாக செய்து காட்டக்கூடிய ஆற்றல், சக்தி பெருக்கும். நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். புதிய நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். பிரமுகர்களுடைய ஆதரவின் மூலம் ஒரு நல்ல அந்தஸ்தை எட்டுவீர்கள். பேச்சு திறமை, வாக்குஸ்தானம் சிறப்பாக அமையும். பொருள் வரவில் இருந்து இடர்பாடுகள் அகலும். நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க போகிறீர்கள். இதுநாள் வரையில் வெளியூர்களுக்கு பயணிக்க இருந்தவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். இழுபறிகள் குறையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், நல்லதொரு அந்யுன்யம், நெருக்கம் உண்டாகும். தொழில் கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மனதில் மகிழ்ச்சியை தரும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். பொருள் வரத்து உண்டு. கடனில் இருந்து விடுபடுவீர்கள். சக நபர்களுடைய ஆதரவுகள் பெருக்கும். மனதில் சுகம் நிறைந்த நாள். உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். தேவைக்கு ஏற்றாற் போல் பணம் கிடைக்கும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஒரு புதிய உச்சத்தை தொடப்போகிறீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பது விசேஷம். அரசாங்க உத்தியோகத்திற்கு சூரிய பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது உண்டு. நல்லதே நடக்கும். ஆதாயம் ஏற்படும். பொருள் வரவு கிடைக்கும். உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி பிறக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. இழுபறிகள் குறையும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று உச்சரித்துக் கொண்டே இருந்தால் நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். பொருள் வரவு உண்டு. உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 7வது வீடு களத்திரத்தில் ராகு பகவான், 9ஆம் இடம் குரு பகவான் வக்ரநிலை, லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை.
இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். புதன் பகவான் என்பவர் தாய்மாமனுடைய காரகத்துவம் பெறுகிறார். அதிலும் புதன் பகவான் என்பவர் கம்யூனிகேஷன், நரம்பு சம்பந்தமான காரகத்துவம் புதன் பகவானுக்கு உண்டு. புத்தி, அறிவு, திறமை இதையெல்லாம் புதன் பகவானை தான் குறிக்கும். இந்த ஒரு அமைப்பு படி தாய் வழி உறவுகளிடத்தில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். நினைத்த வேலைகளை நினைத்தபடியாக முடிப்பீர்கள். மனதில் அமைதி இருக்கும். உங்களுடைய வாழ்வாதார சூழ்நிலைகள் திருப்திகரமாக அமையும். நம்பிக்கையை மேம்படுத்தும். புதுவிதமான சிந்தனைகள் வரும். வியாபாரம் நிமித்தமான கடன் உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்வதற்கான சூழ்நிலைகள் அமையக்கூடும். மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வமும் ஈடுபாடு உண்டாக்கும். போட்டிகள் மற்றும் பந்தயங்களில், விளையாட்டு விஷயங்களில் முதன்மையான நிலைக்கு வருவீர்கள். தேர்ச்சி பெறுதல் என்பது கிடைக்கும். தேர்வு இந்த நாள் எழுதக்கூடியவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக, மேற்கல்விக்காக, உயர்கல்விக்காக நல்லதொரு வளர்ச்சியை எடுத்து செல்வீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியையும் நல்ல அனுகூலத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன சில செலவுகள் வரலாம். அவற்றை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு ஒற்றுமை இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள், பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து இடர்பாடுகள் அகலும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது விசேஷம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று அடிக்கடி உச்சரித்துக் கொண்டே இருங்கள். சனிக்கிழமை தினம் நவகிரக தோஷங்கள் தீர சிவபெருமானை வழிபடுவது விசேஷம். நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அம்பிகை வழிபாடு எப்பொழுதுமே சிறந்தது. நம்பிக்கை மேம்படும். தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. உதவிகள் கிடைக்கும். உயர்வு நிறைந்த நாளாக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவு உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் ராசிக்கு 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 5ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், 6ஆம் வீடான ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினோடு உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் வந்து சேரும்? எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வருமா? எடுத்த காரியங்களில் சிறப்பாக வெற்றி பெற முடியுமா? புதிய வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும் என்கிற உங்களுடைய கேள்விக்கு பலன் சொல்லக்கூடிய விதமாக இன்றைய ராசி பலன்கள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நல்ல சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நாள். பொதுவாக மனதில் நிம்மதி இருக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். எடுத்ததை திருப்திகரமாக சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. பொருள் வரவுக்கும் நல்ல சூழ்நிலைகள் அமையும். வீட்டில் நல்லதொரு விசேஷங்கள், சுப காரியங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். எல்லோருடைய செயலிலும் உங்களுக்கு திருப்திகரமான அமைப்பு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஆதரவு கிடைக்கும்.
குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். கடன், வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் ஓரளவிற்கு தணியும். புதிதாக இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்கிற நிலையில் இருப்பவர்களுக்கு சாதுரியமாக சில வேலைகளை நடத்துவீர்கள். வேலையில் இதுநாள் வரையில் இருந்து இழுபறிகள் அகலும். உங்களை எல்லாருமே போற்றுவார்கள், பாராட்டுவார்கள், அங்கீகாரம் கொடுப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு பாராட்டுகள் வந்து சேரும். இதுநாள் வரையில் இருந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், வேலையில் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். தொடர்ந்து வேலையில் நீடிப்பீர்கள். பணிகளில் இருந்து வந்த பதற்றமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். இனி நல்ல நாளே என்பதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது உடற்பயிற்சி செய்வது, நடைப்பயிற்சி செய்வது, இயலாதவர்களுக்கு உதவி செய்வது, மரம், செடி, கொடிகளை நடுவது, இயற்கைக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்வது, இறைவனுக்கு பிடித்தாற்போல் உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டால் எந்த விதமான கிரக தோஷங்களோ பாதிப்புகளோ இருக்காது. உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் மரம், செடிகளை நடுங்கள். அவற்றை தினந்தோறும் பராமரித்து வர செடி, மரம் எப்படி வளர்கிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக வளரும். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்கள் முதலில் ஒரு செடியையோ மரத்தையோ நட்டு அவற்றை பராமரித்து வந்தால் அடுத்த ஆண்டிற்குள், பிறந்த நாளுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற்று இருப்பீர்கள். யார் ஒருவர் இயற்கை அன்னையை வணங்கி அவர்களுடைய செயலுக்கு இயைந்து நடக்கிறார்களோ, பஞ்சபூதங்களை வணங்கி வருகிறார்களோ, அவர்களுக்கு எப்பேற்பட்ட துன்பங்களும் நேரிடாது என்பது ஐதீகம். ஆக விருட்சத்திற்கு ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. மரத்திற்கான சாஸ்திர அமைப்புப்படி இதனை செய்து வாருங்கள். நிச்சயம் உங்களுடைய சகல பிரச்சனைகளும் தீரும். புதியவர்களுடைய அறிமுகங்கள் உண்டாக்கும். நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பிடிவாதம் செய்யாதீர்கள். மனதை தளர்த்தி கொள்ளுங்கள். இரக்க குணம் காட்டுங்கள். அதுவே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உணர்வுகள் வெளிப்படும். நுட்பங்களை ஆராய்வீர்கள். சூக்ஷமங்களை தெரிந்து கொண்டு நடப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஆதரவான நாள். நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். பதற்றமான நிலைகள் மறையும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மாற்றமான நாள். நிம்மதி பிறக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய 9ஆம் வீடான பாகியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அமைய போகிறது? எதிர்பார்த்த வேலைகள் கைகூடுமா? மனதில் நிம்மதி இருக்குமா? குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்கும்? உடல் நலம் சார்ந்த செயல்கள், வருமானம் பற்றிய எண்ணங்களுக்கு உண்டான பதில் கொடுக்கக்கூடியதே இன்றைய ராசி பலன்கள். இது நாள் வரையில் கடந்த காலங்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்ந்து வரும். மன நிம்மதி பெறுவீர்கள். ஓரளவிற்கு சந்தோஷமாக, ஆனந்தமாக, உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. செய்யக்கூடிய வேலைகள், தொழிலில் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். அலுவலக வேலைகளில் இருந்து இடர்பாடுகள், சில கஷ்டங்கள் தீரும். வியாபாரத்தை முன்னெடுத்து செல்வதில் அதிக விரைவு தன்மை காட்டுவீர்கள்.
வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு மார்க்கெட்டிங் துறை தொடர்பாக, பொருள் விற்பனைக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் திருப்தியை தரும். வழக்கு சம்பந்தமான செயல்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். மூத்த பிள்ளைகள், மூத்த சகோதரர்கள் வழக்கில் உதவிகள் கிடைக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். மேற்கல்விக்காக, உயர்கல்வி தொடர்பாக வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் உருவாக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கல்வியாளர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வீட்டில் மன மகிழ்ச்சியும் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டு. பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். நல்ல அனுபவங்கள் இருக்கும். குடும்பத்தினருடைய குணங்களை புரிந்து கொண்டு சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. தெய்வ அனுகிரகத்தோடு சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை மிக திருப்திகரமாக, அற்புதமாக நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், எதையும் உழைத்து முன்னேறுவீர்கள். குடும்பத்திற்காக உங்களை நீங்களே செதுக்கிக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய குடும்பம் உங்களை நம்பியே இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பொதுவாக உங்களுடைய குணநலன்கள் திருப்தியாக சரிவர இருந்தாலும் கோப உணர்வுகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. கோபத்தால் சில சங்கடங்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். தடைப்பட்ட தன வரவுகள், பொருள் வரவு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல்ல தெளிவுகள் பிறக்கும். மனதில் நல்ல எண்ணங்கள் உருவாக்கும். வியாபாரத்திற்குண்டான விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சாதகமான நாள். வழக்கு சார்ந்த விஷயங்கள் கைகூடும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். நன்மைகள் பெருமளவு வந்து சேரும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும். கவனமாக இருங்கள். தேவைக்கு தகுந்தாற்போல் செலவு செய்வது நல்லது. எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 20ஆம் நாள். ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் இடமான ருணரோக சத்ருபாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். இளைய சகோதர பாவகம்தான் 3ஆம் வீடு. அதில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. நல்ல பேரும் புகழையும் பெறுவீர்கள். பிரமுகர்களுடைய தனி ஆதரவு கிடைக்கும். அரசாங்க வேலைகள் உங்களுக்கு முன்னெடுத்து செல்வீர்கள். சமூகம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். எல்லோருடைய செயல்களிலும் நீங்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். சோசியல் ஆக்டிவிட்டி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவரோடு நல்லதொரு நெருக்கம் அதிகரிக்கும். தலைமை பதவி ஏற்று நடத்துவீர்கள். உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒத்துழைப்பு நல்குவார்கள். நல்லதொரு வளர்ச்சி பணி இருக்கும். தொழில் முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் அபிவிருத்தி, பொருளாதார வரவு என இந்த நாள் சிறப்பான அற்புதமான நிலையை பெறுகிறீர்கள். உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராக்கும். வாழ்வில் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய திறன் உருவாக்கும். அம்பிகையினுடைய அருளை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். சாதிக்கக்கூடிய திறன், வலிமை, ஆற்றல் உங்களிடம் வெளிப்படும்.
மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவும் தீர்ந்து பொருளாதார நிலையில் நல்லதொரு ஏற்றம் கிடைக்கும். உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய கை உயர்ந்து ஓங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம் பகை ராசிகள், ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ வளம் மிகும். ஏற்றம் நிறைந்த நாள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். பிடிவாத போக்கை விட்டுவிட வேண்டும். கோப குணங்கள் கூடாது. சிந்திப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சாதிக்கக்கூடிய திறமை உருவாகும். எதிர்பார்த்த வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 20ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடான இளைய சகோதர பாவகத்தில் ராகு பகவான். 5ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய 9ஆம் வீடு உபய ராசியான கன்னி ராசி என்பது கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை அறியலாம். மகர ராசி அன்பர்கள், சனிக்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடு செய்வது, சிவபெருமானை வணங்குவது விசேஷம். வீட்டில் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாராயணம் செய்தால் சைவ வைணவ வழிபாடுதலை செய்தது உங்களுக்கு நல்ல பலனையும் உயர்வையும் கொடுக்கும். சாத்வீகமாக இருப்பீர்கள். கோப குணங்கள் குறைந்துவிடும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பொறுப்புகள் உண்டாகும். யாருடைய விஷயத்திற்காகவும் அதிக முன்னெடுத்து செல்லாதீர்கள். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு சிந்தனை போக்கில் மாற்றங்கள் உண்டாகலாம். பயனற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு தேவையோ அதற்காக மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வெளியிடங்கள் செல்பவர்கள் பயண நேரங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தம்பதியர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். நல்ல எண்ணங்கள் உருவாகும். பணவரவு உங்களுக்கு மத்தியமமாக கூட அமைக்கலாம். வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியிடத்தில் பகிராதீர்கள். சமூகத்தில் சிந்தனைகள் இருக்கும். பரிசு பொருட்கள் வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்:
உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கவனமாக இருங்கள். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை தேவை. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்ல ஆசி கிடைக்கும். இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். மன நிம்மதி வேண்டி அமைதியாக இருங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. அறிமுகங்கள் ஏற்படும். பரிசு பொருட்கள் கிடைக்கும். பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். குடும்ப விஷயத்தை வெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் ராசியிலேயே சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், 4ஆம் இடம் சுக, 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். ஆலோசனைகள் கிடைக்கும். புது விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். அதிக நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் சதயம் நட்சத்திரமும் கூட. ஆக கும்பராசி அன்பர்களை சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, முடியாதவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு தேடி சென்று உணவு கொடுப்பது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விற்பனையில் நல்லதொரு லாபங்கள் வந்து சேரும். சொத்துக்களை விற்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணையலாம். மனதில் நல்லதொரு எண்ணங்கள் உருவாகும். ஒரு சில விஷயங்கள், கடந்த கால சில பிரச்சனைகள் மட்டும் மனதில் சில அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையாக இருங்கள். மாணவ மாணவிகளே, பயிற்சியாளர்களுக்கும் சரி, விளையாட்டு வீரர்களும் சரி, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். முயற்சிகள் நிச்சயம் கைகொடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. மேன்மை உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ துர்கையம்மனை வழிபாடு செய்வது நல்லது. லாபங்கள் அதிகரிக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மனதில் நிம்மதி, சந்தோஷம், பெரும்பான்மையான சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக இருப்பது நல்லது. முயற்சிகள் மேம்படும். மந்த தன்மைகள் உண்டாக்கும். சகல நன்மைகள் பிறக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 20ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். ராசியிலேயே ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்தில், குரு பகவான் வக்ரநிலை, 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, 7ஆம் இடத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை, சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் அறியலாம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய விஷயங்கள், அதிலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய குணங்களை புரிந்து கொள்வீர்கள். உடனிருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சேமிப்புகள் குறையாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். சிக்கனத்தை கடைபிடியுங்கள். சில செலவுகள் உண்டாகலாம். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அனுசரித்து செய்யுங்கள். இந்த நாள் உங்களுக்கு மிதமான மதிமமான பலன்கள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் கூடாது. நண்பர்களிடம் விவேகத்தோடு இருக்க வேண்டும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்து வைப்பீர்கள். தொழில் கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுடைய இயந்திரம் தொடர்பான வேலைகளில் கவனமாக இருங்கள். தம்பதியர்களுக்கிடையே சில புரிதல்கள் என்பது குறைவாகும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12வது வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இதனால் மனம் சார்ந்த சஞ்சலங்கள் இருக்கும். அந்த சந்திர பகவான் என்பவர் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி. ஆகவே மீனராசி அன்பர்கள் அதிகமாக தண்ணீர் குடிப்பது, இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவதால் மனதில் நிம்மதி பிறக்கும், எண்ணங்கள் தெளிவாக்கும், தேவையற்ற எண்ணங்கள் விலக்கும், மன அமைப்பு உங்களுக்கு திருப்தியை தரும். எதிர்பாராத சிலருக்கு தன வரவுகள் வந்து சேரும். மன கவலைகள், சஞ்சலங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராசியினுடைய அமைப்புப்படி இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்துட நவகிரக வழிபாடு செய்வது, இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, உணவு வாங்கி கொடுப்பது, அதிலும் பிரத்யேகமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, தூய்மை பணியாளர்களுக்கு, உங்களுடைய சாலைகளை, வீதிகளை சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தால் நிச்சயம் நல்லது. இதனால் சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தமான எள் தீபங்கள் ஏற்றலாம் அல்லது எள் சாதம் தானம் செய்யலாம். சிவபெருமானை வழிபடுங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் என்று சொல்லுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரிதல்கள் மேம்படும். எல்லா விதமான விஷயங்களையும் திருப்திகரமாக முடிப்பீர்கள். செலவுகள் கொஞ்சம் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விவேகமாக இருங்கள். எதையும் பார்த்து கவனித்து செய்வது நல்லது. வண்டி வாகன பயணங்களில் பொறுமை தேவை. ரேவதி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதையும் நேர்மையாக செய்வது விசேஷம். உழைப்பு அதிகப்படுத்துவீர்கள். முயற்சி கொண்டான பலன் வந்து சேரும். பண வரவுகள் சிலருக்கு சாதகமாகவே அமையும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய நபர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.